வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணாகரன் ஜோடி வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம 8வது சபரிமலை பயணம் முடிச்சுட்டு 9வது சென்னையில் பிக்கப் பண்ணிக்கிட்டு குருவாயூர், அதே போல் சோட்டானிக்கரை, குருங்கலூர் பகவதி, ஈஷா, மருதமலை, பவானி அம்மன், பண்ணாரி அம்மன் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு எருமேலி வந்துங்கிற நண்பர்களே. மணி பார்த்திங்கன்னா மணி 4 ஆகுது. எருமேலி போய்ட்டு நான் எல்லாருமே ஸ்பாட் புக்கிங் எடுக்கிற வேலை இருக்குது. ஏன்னா டிக்கெட் இல்லை, ஆன்லைன் டிக்கெட்டு. அதனால் இப்போ போய்ட்டு டிக்கெட் போட்டுட்டு ரேட்டை சொல்லிவிட்டு நேராக நிலக்கல் போக போகிறோம். ஆல்ரெடி அப்படியே ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் தான் வண்டிங்க அப்படியே வந்துருக்குறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு குருவாயூரில் விடிகாலம் 2 மணிக்கெலாம் தரிசனத்துக்கு லைனில் நிற்க வச்சு ஒரு 4 மணிக்கெலாம் குருவாயூர் தரிசனம் முடிச்சிட்டோம். 3 மணிக்கு கோவில் திறக்கும்போது லைனில் தான் ஈஸியாக இருக்கிறது. யாருமே தூங்க விடலை. 2 மணிக்கெலாம் கவுண்டரில் போய் உட்கார வச்சாச்சு. கரெக்டாக 3 மணிக்கு கோவில் திறந்தது. 4 மணி 1 மணி நேரத்தில் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு இடமா. ஆமாண்ணா, அப்படியே எருமேலி வந்துங்கிற நண்பர்களே. வரக்கூடியவங்க பாருங்கள், பார்த்து நிதானமாக வாங்க. ஓரளவுக்கு இருட்டாகிறதுக்குள்ளே வந்து சேருங்க எல்லாருமே. மிட் நைட்டில் தான் எப்பயும் சொன்ன மாதிரி மிட் நைட்டில் தான் கூட்டம் அதிகமாகுது. இப்போ ஓரளவுக்கு நார்மலான கூட்டத்துலேயே எல்லாம் வந்துடலாம். எரிமலை ரீச் பண்ணுறது வந்தாச்சு. இன்னொரு 500 மீட்டர் தான். தோசைங்க நம்ம ப்ரோக்ராமே எல்லாமே முடிய போகுது. பரவாயில்ல. போன வருஷம் நாங்கள் இந்த எரிமலை வர்றதுக்கு ஒரு நாள் அரை நாள்லாம் லைனில் நின்று பஜார் பட்டு வந்தது. இப்போ ஆல்ரெடி எரிமலையே ரீச் ஆகிறோம். பாருங்கள், அவங்களாம் பெரிய பாதை போகிறதுக்காக நடந்து போய்க்கிறாங்க வண்டி விட்டுட்டு. ஏன்னா இப்போ அவங்க போனவங்க இங்கேருந்து காளைக்கட்டி வரைக்கும் தான் அவங்க நடந்து போக முடியும். பிரேக் கொடுத்துட்டு காலையில் 7 மணிக்கு மேலே தான் பெரிய பாதை அழுதா நதிக்கரையில் திறப்பாங்க. இப்போதைக்கு ஒரு 5 கிலோமீட்டரு போயிட்டு படுத்துருவாங்க சாமிங்கெல்லாம். எரிமேலி ரீச் ஆகிறோம். எவ்வளோ கூட்டம் வருதுன்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் நண்பர்களே. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பாதை நடந்து போகிறவங்க தான் அதிகமாக தெரியுறாங்க. பாருங்கள், தர்ம சாஸ்தா கோவில் வந்தாச்சு, பாவர் சாமி கோயிலும் வந்தாச்சு. இது பாருங்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான் நண்பர்களே. மற்ற நாள் பார்க்கும்போது இந்த நேரம் கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். பார்க்கும்போது தெரியும். வெயில் இப்போ தான் கொஞ்சம் குறையுது. தர்ம சாஸ்தா கோவில், பேட்டை சாஸ்தா கோவில், பேட்டை புல்லல் முடிச்சுட்டு மக்கள் எல்லாருமே வெயிலையும் பொருட்படுத்தாங்க. ஆனால் செம வெயில் நண்பர்களே. எரிமேலி வர வரைக்கும் அப்படியே உடம்பு ஆழ்ந்து போச்சு. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இவர் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும் வெயில் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வெயில். முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி 7/1/2025 மாலை 4 மணி. எரிமேலி நிலவரம் தான் நண்பர்களே. இப்போ இருக்கிற கூட்டங்கள். வரக்கூடியவங்க வாங்க, பார்த்து நிதானமாக வாங்க, பத்திரமாக வாங்க, பாதுகாப்பாக வாங்க, பொறுமையாக வாங்க, பதட்டப்படாமல் வாங்க. வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக போக நண்பர்களே. நன்றி, வணக்கம்.